This video is sponsored by SPO Digital Marketing. இந்த பிளாட்ஃபார்ம் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிற வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இதிலே வந்து நம்ம கற்றுக்கவும் செய்யலாம், ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணவும் செய்யலாம். அது எப்படின்னா, ஒருத்தங்க வந்து இதில் ஜாயின் பண்ணுறது மூலயமா கோர்ஸ் படிக்கிறதுக்கு ஆஃபர் கொடுப்பாங்க. அந்த கோர்ஸை நம்ம படித்து மினிமம் 1500லேருந்து மேக்ஸிமம் 21,000 வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க 9994104160. இந்த நம்பருக்கு உங்களோட நேம் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணினா அவங்க உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் மதியமா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பாவக்காய் ரெசிபி பண்ணலாம். அது வந்து பாவக்காய் கூட்டுன்னு சொல்லலாம், பொரியல்னு சொல்லலாம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 1/4 கிலோ பாவக்காய், 3 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு கிண்ணம் நிறைய சின்ன வெங்காயம் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஒரு பெரிய பவுல் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. இதில் உள்ள சின்ன வெங்காயம் தான் இதில் வந்து டேஸ்ட்டு. எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கி செய்ய போகிறோம். இதை வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டு வந்துடுறேன், பார்க்கலாம் வாங்க. இப்போ இதை மாதிரி ஒரு பாத்திரத்தை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து இதுக்கு வந்து கடுகு கருவேப்பிலை எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த பச்சை மிளகா இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த 3 பச்சை மிளகா இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதை போட்டுருவோம். பச்சை மிளகா போட்டவுடனே வந்து உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் தள்ளியே நின்றுக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டீங்க அப்படின்னா இதில் உள்ள காரம் ஃபுல்லாக இதுக்குள்ளவே இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போடும்போது எல்லா இதுலையுமே காரம் பிடிச்சி நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் அந்த பச்சை மிளகா வதங்காமல் இருக்கும்போது நம்ம வந்து பாவக்காய் கூட்டி சாப்பிடும்போது வந்து இந்த பச்சை மிளகா டேஸ்ட் வந்து ரொம்ப காட்டமாக தெரியும். இது வந்து இப்போ இந்த பச்சை மிளகாவும் சேர்த்தே நம்ம சாப்பிடலாம், அந்தளவுக்கு இருக்கும். இது லைட்டாக பொரிஞ்சு வரட்டும். பார்த்தீங்களா, ஓரளவுக்கு நமக்கு பொரிஞ்சு வந்துடுச்சு. அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1 கப் நிறையா வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோமா, அந்த இருக்கா 1 கப் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்தாலும் அது நிறையா சின்ன வெங்காயம் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் நல்லா வதக்குங்க. ரொம்ப வதக்கணும்லாம் கிடையாது, ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து இந்த வெங்காயத்தை வதக்கினாலே போதும். ஏன் அப்படின்னா ரெண்டாவது நம்ம பாவக்காவும் இதிலே போட்டு வதக்கிறதுனால நமக்கு இதுக்கு வந்து கண்ணாடி பதம் வந்தாலே போதும். ஏன்னா ரெண்டும் சேர்த்து வதங்கி நமக்கு சுருண்டு வந்துடும். வெங்காயம் வதக்கும் போது எப்போவுமே வந்து கொஞ்சோல உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெங்காயமும் சீக்கிரம் வதங்கும், கூட்டு சீக்கிரம் ரெடியாகும். நான் இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் இப்போயே போட்டுக்கிறேன். பார்த்தீங்களா, நான் வந்து கல்லுப்பு வந்து முதலே சேர்க்கறதுனால கல்லுப்பு சேர்த்துட்டேன். நீங்கள் அதுக்கப்புறம் சேர்க்கும் போது தூளுப்பு கூட சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு தான் உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. நான் அதனால் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து கல்லுப்பு போட்ட உடனே வந்து இந்த வெங்காயம் வந்து நீர் விட ஆரம்பிக்கும். அதில் உள்ள நீர் விட வந்து அந்த பாருங்கள், நீர் விட தண்ணியாக வர ஆரம்பிச்சிருச்சா, அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். கல்லுப்பு போட்டிருக்கிறதுனால அவ்வளோ நீருமே வந்து டக்குன்னு வெளியே வந்து நமக்கு சீக்கிரம் வதங்கிடும். அதுக்காக தான். இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் வதங்கின உடனே நம்ம வந்து பாவக்காய் போட்டுக்கலாம். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் தான். கண்ணாடி பதம் வந்திருக்கா, இந்த அளவு வெந்தாலே போதும். ஏன்னா இதுக்கப்புறமும் பாகற்காயும் இந்த வெங்காயம் சேர்ந்தே வதங்க போகுது. ரெண்டுமே வந்து நல்லா வதங்கி நமக்கு சரியாயிடும். இந்த அளவு வதங்கினாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா பாகற்காய் பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்குது பார்த்தீங்களா. இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நீங்கள் வந்து கட் பண்ணணும்.
இந்த அளவு கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். 1/4 கிலோ பாவக்காய் நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எப்போவுமே வந்து காய்கறி எல்லாமே வந்து கட் பண்ண முன்னாடியே வந்து கழுவிடுங்க. நெக்ஸ்ட் இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. என்னடா பாத்திரம் முழுக்க இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இந்த கூட்டு வந்து சுருண்டு வதங்கி வரும்போது இந்த பாவக்காய் பாதியாக மாறிடும். அதனால தான் நமக்கு பார்க்கும்போது இவ்வளோ தெரியும், வெந்து வரும்போது எல்லாமே சரியாயிடும். இது எல்லாமே நல்லா வெங்காயம் இந்த பாகற்காய் எல்லாமே வந்து சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம இவ்வளோ நேரம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோம், இனிமேல் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இது தண்ணி எதுவும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் இது இப்படியே தான் வதங்க போகுது அந்த எண்ணெயிலே தான். அதனால் உங்களுக்கு வந்து கரிஞ்சிடக்கூடாது பார்த்தீங்களா, அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. என்ன பார்த்தீங்களா, இப்போ அந்த வெங்காயம் பாகற்காய் எல்லாமே தெரியுதா, இது எல்லாமே ஒன்றா வதங்கி வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அது வதங்கட்டும். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஒருக்க வந்து நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு தடவை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஏன்னா அடிக்கடி கிண்டி விட்டால் தான் அடி பிடிக்காமல் இருக்கும், இல்லைனா நமக்கு அடி பிடிச்சிரும். அதனால தான் பாருங்கள், நம்ம அப்போ போடும்போது எவ்வளோ இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சா, அதே மாதிரி சுருங்கி வந்துடும். இதில் உங்களுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணணுன்னா இந்நேரம் ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஒருக்க கிண்டி விடுங்க. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கிண்டும் போது பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான பாவக்காய் கூட்டு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நம்ம எவ்வளோ பாவக்காய் போட்டோம், அது எந்த அளவுக்கு சுருங்கி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா. நம்ம அப்பப்போ கிண்டிகிட்டே இருந்ததுனால தான் அடிப்பிடிக்கல. இதேமாதிரி கிண்டி பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம் இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். இந்த பாவக்காய் கூட்டு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.